சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாரம், நம்ம எல்லோரும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறோம் தெரியுமா? ஏன்னா நம்ம உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் தடுதலையாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது, மனசளவில் கூட நினச்சிருக்கலாம். நம்ம கூடவே இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் மட்டும் எப்படிடா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு கெட்ட எண்ணங்களோட பாதிப்புனாலேயே நம்மளுக்கு பல தடங்கல்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு நாம் நினச்சிருப்போம். ஆனால் அப்படிலாம் இல்லை. யார் என்ன நினச்சாலும் பிடிச்சாலும் நமக்கு வர்றது வரும். அது நல்லதாக இருந்தாலும் வரும், கெடுதலாக இருந்தாலும் வரும். கஷ்டமும் நஷ்டமும் வர்றதானப்பா வாழ்க்கை. நம்ம கஷ்டம் வந்தால் மட்டும் என்ன நினைக்கிறோன்னா, அவங்களோட திருஷ்டி பட்டதுனால வந்துச்சு, இவங்களோட திருஷ்டி பட்டதுனால வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. யாரோட திருஷ்டியும் நம்மளை ஒன்றுமே செய்யவே செய்யாது. அது நம்மளாக நினச்சிக்கிறது. சரியா? எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போனோம்னா எங்கள் அப்பா என்ன செய்வார், ஃபஸ்ட்டே அவர் கிளம்பி போயிடுவார். நீங்களாம் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் பாட்டி 4 பேர்த்தி நிற்க வச்சு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அது அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் எங்கள் மாமியார் இருக்கும்போது எல்லாத்தையும் உட்கார வச்சு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. இப்போ நான் தம்பி வந்தான்னா உட்காந்து திருஷ்டி சுற்றி போடுவோம். இப்படி ஒரு விசேஷ காலத்தில் அந்த மாதிரி மட்டும்தான் போடுவோம். மற்ற டைம் போடுறதில்ல. பாப்பா இருக்கிறதுனால பாப்பாவுக்கு மட்டும் டெய்லி எடுத்து சுற்றி சூடம் சுற்றி வச்சுருவோம். அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் யாரோட திருஷ்டி நம்மலாம் ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம்னாவே கண்ணு பட்டுறதுன்னு சொல்கிறோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆக்ட்ரஸ் எல்லாம் நினச்சி பாருங்கள். நான் நினச்சி பார்ப்பேன். நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்க, அவங்களாம் சூப்பராக. இப்போ சூர்யா சார்லாம் எத்தனை ஹிட்டான படம் கொடுத்துருக்காரு, விஜய் எவ்வளோ ஹிட்டான படம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திருஷ்டி படலையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. செம்மையாக மேக்கப் பண்ணுறாங்க, அழகாக தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருஷ்டி படலையா? அதெல்லாம் சும்மா நம்மளோட இமேஜின். சரியா? நம்மளுக்கு படணுன்னு இருந்தால் படும், கீழே விழுகணுன்ட்டு இருந்தால் விழுவோம். அது நமக்கு உண்டானது. நம்ம எதுலேயும் அலாட்டாக தான் இருக்கணும். நம்ம எல்லாத்துலேயுமே அலாட்டாக இருந்தாலுமே, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நம்மளுக்கு இதனாலன்னு சொல்லி நடக்கும்போது அது நடந்து தான் ஆகும். அதனால் நாம் நம்ம எண்ணங்களை தான் உயர்வாக வச்சுக்கணுமே ஒழிய, நம்ம அவங்க பார்த்தனால தான், இவங்க பார்த்தனால தான். அதுலேயும் எங்கள் அப்பா என்ன சொல்வார், ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்தில் உண்மையாக தான் இருந்துச்சு. ஒருத்தங்க ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு 5 புள்ளி வச்ச கோலம் போட்டாவே ஒரு பாட்டிமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்துச்சுன்னா அன்றைக்கி கோலம் அழிச்சு போடுவேன். அது தெரிஞ்ச குளமாக தான் இருக்கும், அது ஏன்னே தெரியல. அதனால் எங்கள் அப்பா என்ன சொல்வார், நம்மளுக்கு மனசுக்கு செட் ஆகலை, என்னடா இந்த பாட்டி ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, ஒரு 5-6 தடவை இதே மாதிரி நடந்துங்கிட்டு எனக்கு அந்த பாட்டி வந்த போதெல்லாம் அந்த எண்ணம் வந்துடும், இன்றைக்கி கோலம் அவ்வளோதான்ற மாதிரி தோணும். அப்போ என்ன எங்கள் அப்பா சொல்வார், உனக்கு இந்த மாதிரியா டிஸ்டர்ப் பண்ணுறவங்க சில பேர் பார்த்தாவே, நம்ம எங்கேயாவது கிளம்பும்போது பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு நறுக்குன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி டைமில் நம்ம சூரிய பகவானை பார்த்துட்டு போகணும். ஏன்னா அவங்க நம்ம மேலே வீசின அந்த பார்வையை நாம் சூரியனை பார்த்துட்டோம்னா அவருக்கு போயிடுமாமா. அதனால நம்ம போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மூட நம்பிக்கையாக தோணுது. நம்மளுக்கு நடக்கிறது எப்போவா இருந்தாலும் நடந்தே தீரும். நம்மளுக்கு கொடுக்கணும்னு யாராவது நினச்சாங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு பொருள் வந்தடையணும்னு இருந்துச்சுன்னா அது யாருனாலையும் தடுக்கவே முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனாலையும் தடுக்க முடியாது. எப்படி இருந்தாலும் அது நம்மளை அடைஞ்சே தீரும். அதே மாதிரி நீ 1 கோடியாக இருந்தாலும் சரி, ரூ. 1 இருந்தாலும் சரி, வாங்கின ஒரு பொருள் உனக்கு சொந்தமானதாக இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். இல்லைன்னா நீ தலைகீழாக நின்னாலும் உங்ககிட்ட நிற்காது. அது யாருக்கு போய் சேரணுமோ, அது நம்ம தான் காசு கொடுத்து வாங்கியிருப்போம். ஆனால் அது யாருக்கு போய் சேரணுன்னு இருக்கோ அவங்களுக்கு தான் போய் சேரும். இந்த மாதிரி சில இயற்கையான சூட்சமங்கள்லாம் இருக்குது. சூட்சமன்ட்டு இல்லை, சில நிகழ்வுகள்லாம் அப்படி தான் நடக்கும். அதனால பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உயர்ந்த நிலைமைக்கு தான் வரப்போகிறோம். நம்ம எண்ணங்களை உயர்வாக வைப்போம், நம்ம உயர்ந்த நிலைமைக்கு வருவோம். நம்ம அப்பா நம்மளை நல்லபடியான ஒரு நிலைமைக்கு தான் கூட்டிகிட்டு போவார். இப்போது நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நினைக்காமலாம் இல்லை. நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எங்கேயாவது 2-3 நாளைக்கு அங்கேயும் இங்கேயும் வெளியே போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பற்றி அவதூறு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது லேடிஸாக இருந்துச்சுன்னா, இந்த கிளம்பி போகிறவங்க லேடிஸாக இருந்தாங்கன்னா
அவங்கள அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது. அதனால் என்ன கிடைக்கும்னே தெரியல. ஒருத்தவங்க வந்து அப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பொண்ணை, இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த பொண்ணை பற்றி சும்மா அவதூறாக பேசிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை பற்றி புரணி பேசுகிறதே தான் வேலை. எனி டைம் பேசுவாங்க. இந்த பொண்ணுக்கே ஹார்ட்டில் வந்து இந்த புரணி பேசுதில்ல, அந்த பொண்ணுக்கே வந்து ஹார்ட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஏன் தப்புன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியும். நம்ம ஒருத்தவங்கள கூட தப்பாக பேசக்கூடாது. நம்ம யார் அவங்கள பேசுறதுக்கு? அவங்களோட கேரக்டரை நம்ம வந்து யூகிக்கிறதுக்கு யார்? ஒரு தப்பான கேரக்டராகவே இருந்தாலும் அவங்க அவங்க சூழ்நிலைக்கு செய்கிறாங்க. நீ யார் அவங்கள தண்டிக்க கொடுக்க? உன்னால் ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்லைல்ல. உன்னால் மற்றவங்கள பற்றி புரணி பேச தான் முடியும். அதனால் யார் வாயிலையும் விழுகக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். யார் வாயிலையும் விழுகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அமைதியாக தான் இருக்கணும். விவாதத்தில் ஈடுபடக்கூடாது. நம்மளை ஒரு அவமானப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு அது கெத்தாக தெரியும். நம்மளை அவமானப்படுத்தி அவங்க ஒரு சந்தோஷம் காணுவாங்க. சரி போ, உனக்கு அவ்வளோதானே உன் புத்தி அப்படின்னு விட்டுட்டு போயிடணும். அதை விட்டு எதிர்த்து பேசக்கூடாது. நம்ம அப்படி எதிர்த்து பேசி அது ஒரு சண்டையாக வந்துச்சுன்னா அவங்க கர்மாவையும் சேர்ந்து நம்ம வாங்குவோம். அதையும் சேர்ந்து அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்புல தெம்பு இருக்காது. அதனால் இப்போது அவங்க வந்து நம்மளை திட்டுறாங்க, நம்ம பிடிக்கிறாங்க, நம்மளை கேவலமாக பேசுகிறாங்கன்னா நம்ம கர்மாவையெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம சீக்கிரமாக நம்ம எல்லாத்துலேருந்து ரிலீஃப் ஆகி நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். ஓகேவா? அதனால் சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யார் என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க. யார் என்ன திட்டினாலும் கவலைப்படாதீங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, நீ என்னை திட்டுறையா, இந்த அந்த என்னோடய பாவத்தையெல்லாம் நீ ஏற்றுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசை தெம்பாக வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம எல்லாரும் சந்தோஷமான ஒரு உன்னதமான ஒரு நிலைமைக்கு தான் நம்ம எல்லாருமே வரப்போகிறோம். அது யாருனாலையும் மாற்றவே முடியாது. சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கு. அவரோட ஆசீர்வாதத்தால் நாம் என்றைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக சகலவித சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வோம். நம்மளை சீ அப்படின்னு நினச்சிட்டு போனவங்க எல்லாம் பாடுறா இவங்க பாரு எவ்வளோ பிளஸ்ஸிங்ஸில் உயர்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ்னே தெரியாது. இதெல்லாம் சாயப்பா உயர்த்தி வச்சாருன்னே அவங்களுக்கு தெரியாது. பாடுறா அப்போ கூட புரணி பேசுகிற வாய் என்ன பேசுனா, இவன் எங்கே போய் கொள்ளையடிச்சானோ, யாரை ஏமாத்தினானோ, என்ன திருட்டுத்தனம் பண்ணாங்களோ அப்படி தான் நினைக்கும். நாம் எதனால் உயர்ந்தோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை சார். நம்ம ஒரு நேர்மறையான எண்ணங்களால் ஒரு நேர்வழியில் சாயப்பா கூட்டிகிட்டு போகிற வழியில் பயணித்தாவே போதும். நம்மளோட வளர்ச்சி யாரும் அளவிட முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்கும். அது போதும் நம்மளுக்கு. நம்ம அதனால் பந்தா பண்ணவும் வேண்டியதில்லை, யாரையும் இகழ வேண்டியதும் இல்லை. அவங்களுக்கு அதுனா அது அவங்களுடைய இது. நம்மளுக்கு ஒரு நேரம் வருது, நம்மளும் அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தோம். இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருப்போம். நம்ம என்னதான் உயர் நிலைமைக்கு போனாலும் நாம் நாமளாக தான் இருக்கணும். நம்ம உயர் நிலைமைக்கு போயிட்டோன்றனால யாரையும் பரிகாசமாக பார்க்கக்கூடாது, கேவலமாக பேசக்கூடாது. இத்தகைய பண்புகளால் மட்டும்தான் என்றைக்கு ஒரு நிரந்தரமான, ஒரு சந்தோஷமான, ஒரு நிம்மதியான, ஒரு வளமான, ஒரு செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை ஐஸ்வர்யங்களோட நம்ம வாழ்கிற ஒரு சக்தியை சாயப்பா நம்மளுக்கு என்னைக்கு நிரந்தரமாக கொடுப்பாரு. நாம் எல்லாரும் அவர் பிளஸ்ஸிங்ஸில் நல்லா தான் இருப்போம். எண்ணங்களை மேம்படுத்தணும், எண்ணங்களை செயலாக்கணும், எண்ணங்களை வடிவு கொடுக்கணும், எண்ணங்களை செயலாற்றி அதை செய்ய தொடங்கணும். சரியா? அப்போ தான் அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நாம் எல்லாரும் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஒற்றுமையாக இந்த நாளில் வாழ்வோம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் வைகுண்ட ஏகாதசி நாள் வாழ்த்துக்கள். பெருமாளோட ஆசையும் சேர்ந்து வாங்கிப்போம். ஓம் நமோ நாராயணாய நமக. 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 இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் டெய்லி காலையில் வந்து பார்த்திங்கன்னா, வரணும் வரணும் சத்குரு வரணும், நானிலம் போற்றிடும் சாய் வரணும்னு ஒரு பாட்டு இருக்குது. மது பாலகிருஷ்ணன் பாடின பாட்டு, செமையான பாட்டு. அதுக்கப்புறம் வளங்கள் யாவும் தந்திடவே
வள்ளல் சாயி அவதரித்தார். இது ரெண்டும் நான் கேட்பேன். அப்போ அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய் ஐஸ்வர்யம் உண்டாகும் வாழ்விலினே அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசியில் இந்த அஷ்டோத்திர நாமாவளியை டெய்லி ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இது கேட்டதுக்கப்புறமா, இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மினிமம் ஒரு 5 டைம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ். சரிங்களா? நம்ம அஷ்டோத்திர நாமாவளியில் இன்னிலேருந்து தொடங்குவோம். ஓம் சாய்ராம். ஓம் சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. இன்னைக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் எல்லாரும் வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.